உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோமர் 8:25, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். என்னங்க, ஏசு இதெல்லாம் செய்து கொடுத்துடுவாரா? இப்படி செய்திருவாரா, அப்படி செய்திருவாரா? ஜெபம் பண்ணி பண்ணி காத்துட்ருக்கேன், அவர்கிட்ட பேசி பேசி காத்துட்ருக்கேன், நம்பிக்கை வச்சு வச்சு காத்துட்ருக்கேன்றீங்கள. செய்வாருங்க, பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக செய்வார். காத்திருப்பதற்கு நமக்கு பொறுமை தேவைப்படுதுல்ல. பொறுமையாக காத்திருந்தா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்காததை பார்க்க முடியும். ஏசு ஏங்க இவ்வளவு நாள் என்னை காத்திருக்க வைக்கிறாரு? எனக்கு அவசரமாக தேவைப்படுது. இவர் என்ன எப்போ செய்து கொடுப்பாருன்னு எனக்கு தெரியலையே. இவர் எப்போ அவர் எனக்கு செய்து தருவார்? எனக்கு முக்கியமாக தேவைப்படுது, அவசரம் எனக்கு அப்படின்றீங்கள. உங்களுக்கு செய்ய மாட்டேன்னு ஏசு சொல்லலை, செய்வேன், பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாருங்க. காத்திருங்க, பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறாரு. இயேசுவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க, எப்போ எதை உங்களுக்கு கொடுக்கணும், எதை செய்யணும்னு இயேசுவுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு என்ன தேவைப்படுது, நாளைக்கு என்ன தேவைப்படும்னு இயேசுவுக்கு நல்லா தெரியும். இதை என் பிள்ளைங்களுக்கு அவசரமாக நான் செய்து கொடுக்கணும், இதுதான் முக்கியம் அப்படின்னு அவர் வச்சுருக்காரு. அதை அவர் செய்து கொடுப்பாருங்க. அவர் அக்கறையே இல்லாத தேவன். நான் இவ்வளோ தவிக்கிறேன், என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. தவிக்க வைக்க மாட்டாருங்க. வெறுமையாக உங்களை உட்கார வைக்க மாட்டார். எல்லாம் கொடுத்து உங்களை திருப்திப்படுத்துகிற தேவன் நம் தேவன். அதில் கவலைப்படாதீங்க. எது அவசரம், எது முக்கியம் அவருக்கு தெரியும். அதை இன்றைக்கி செய்து தருவார். பொறுமையாக இருங்க, அவ்வளோதான். அவர் பார்த்துப்பார். அவர் பார்வைக்கு எது இன்றைக்கு முக்கியமோ அதை இன்றைக்கி கொடுத்துடுவாருங்க. நான் எதற்காக காத்திருக்கிறேனோ அதெல்லாம் என்னைக்கு கொடுப்பாரு. இது நல்ல கேள்வியில். நான் காத்துட்ருக்கேனே, அதெல்லாம் என்னைக்கு கொடுப்பாரு? 100 வயசுலையாங்க தேவன் கொடுப்பாரு? 100 வயசு வரைக்குமா காத்துட்ருக்கணும்? 100 வயசு வரைக்குமா பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே. பைபிளில் ஆபிரகாம் என்பவர் 100 வயசு வரைக்கும் காத்திருந்தாருங்க ஒரு குழந்தைக்காக. 100 வயசில் தான் அவருக்கு குழந்தை கொடுத்தாரு, ஆண் குழந்தை கொடுத்தாரு. இப்போது ரொம்ப லேட்டாக கொடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஆயுசு கெட்டின்னு அர்த்தம். உங்களுக்கு அதிக ஆயுசு கொடுக்குறாருன்னு அர்த்தம். நீங்கள் அதிக ஆசீர்வாதங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு அர்த்தம். ஆமாம், இந்த ஆபிரகாம் 100 வயசில் ஒரு குழந்தை கிடச்சிச்சில்ல, குழந்தை பிறந்தவொடனே செத்துட்டாரான்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் பாருங்கள். அவர் சரி வயசான காலத்தில் தான் பையனை பெற்றார். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணியும் வைக்கல. அந்த பையனுக்கு 40 வயசில், அந்த பையனுக்கு 40 வயசு வரும்போது தான் கல்யாணமே பண்ணி வைக்கிறாரு. 140 வயசு ஆபிரகாமுக்கு. அப்போ தான் பையனுக்கு பொண்ணே பார்க்குறாருங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ பொறுமையாக இருந்திருக்காரு பாருங்க. 140 வயசில் அவங்க பையன் ஈசாக்குக்கு கல்யாணத்தை முடிக்கிறார். சரி, கல்யாணம் முடிச்சினோடனே செத்துட்டாரா அந்த ஆபிரகாம்? இல்லை, பேரன்களை பார்த்தார். எந்த வயசில் பேரன்களை பார்த்தார்? 160வது வயசில் தான் பேரனை பார்த்தார். 2 பேரன்களை பார்த்தார். 20 வருஷம் ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்குக்கு குழந்தை இல்லை. 160 வயசில் தான் இந்த ஆபிரகாம் அவர் பேரன்களை பார்த்தார். சரி, பேரன்களை பார்த்துட்டாருல, செத்துட்டாரா? இல்லை, 175 வரைக்கும் வாழ்ந்தாருங்க. 15 வருஷம் பேரன்களோட விளையாடி சந்தோஷமாக பேரன்களை நல்ல கண்குளிர பார்த்துட்டு தான் அவர் 175வது வயசில் தான் அவர் இறந்தார். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு லேட்டாக ஆகுதுன்னா உங்களுக்கு ஆயுசு கெட்டின்னு அர்த்தம். உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பம்னு அர்த்தம். என்னங்க, இளமையெல்லாம் போயிடுச்சு, வயசாகிட்டு இருக்குதே. அதுதான் நம்ம தேவன். அப்படி தான் நடந்துப்பார். அவருக்கு தெரியும் என்ன எப்போ எது கொடுக்கணும்னு. ஆனால் இன்றைக்கி எது ரொம்ப முக்கியம், இது என் பிள்ளைக்கு இன்றைக்கி அவசரம்னா உடனே செய்து கொடுத்துருவார். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா.
சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா உங்கள் பிள்ளைங்க பொறுமையாக காத்துட்ருக்காங்க, உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. அவங்க இதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு கரெக்டான டைம் கொடுத்துடுவீங்க. ஆனால் இன்றைக்கு எது அவசியமோ, எது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அதை கொடுத்துட போகிறீங்க. அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. சாமி உமக்கு நன்றி. மனுஷனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா? அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருடம் அந்திகிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 7 வருடம் பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.